பிறக்கலை, திருமணக்காரி நடக்கலை, புருஷன் திருந்தலை, இன்டர்வியூவில் ஃபெயிலு, பாப்பா வேலை கடை சோத்துறோம், சபையில் ஒரு மாற்றம் இல்லை, எழுப்புதல் வரல. என்னடா அது? வெகு நாள் வர அவன் ஏன் அப்படி இருந்தான்னா மனசு இல்லாமல் இருந்தான். அதனால் வெகு நாள் வர அவன் செய்யல. நம்முடைய ஆண்டவரோ மனசு இல்லாமல் வெகு நாள் வரைக்கும் உனக்கு பதில் கொடுக்காமல்ல, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வெகு நாள் வரைக்கும் அமைதியாக இருக்கிறார். ஒரு அறிவுரையா சொல்லுங்களேன். அவன் ஏன் வெகு நாள் வரைக்கும் நியாயம் செய்யல? மனசு இல்லை. என் ஆண்டவரோ உன் மேல உசுரே வச்சிருக்கிறார். அவருக்கு அப்படி ஒரு மனசு. ஒரு வியாதியஸ்தனை போய் தொட்டா கூட பிரைஸ்லாம் வியாதி சுகமாகணும் சும்மா தொடல, மனதுருகி ஐயோ என் பிள்ளை இப்படி வேதனைப்படுறாளே, என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறாளே, என் பிள்ளை இவ்வளவு துடிக்கிறாளே, மனதுருகி போய் தொடுறாரியா, சும்மா போய் தொடல. ஒரு அலையிலையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமே, உன் மேலே ஆண்டவர் மனசு வச்சிருக்கிறாரு. உன் மேலே என் கண்ணை வச்சால் ஏன் சும்மா ஆலோசனை சொல்லுங்க. அது என்ன என் மேலே உங்கள் கண்ணை வச்சால அவ்வளவு உங்கள் மேலே உயிராக இருக்கிறாரு. அவன் மனசே இல்லை இவளுக்கு நியாயம் செய்ய, அதனால் அவன் வெகு நாளாக பேசாமல் இருக்கிறான். என் ஆண்டவர் உன் மேலே மனசு இல்லாமல் வெகு நாள் பேசாமல் இல்லையா? அவர் வேற ஒரு காரணம் அப்புறம் சொல்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.